ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எவ்வளோ தான் கேம்ஸ் இருந்தாலும் இந்த பால்ஸில் விளையாடுறது தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே தான் எத்தனை தடவை போயிட்டு இது பண்ணிட்டு வந்தாலும் இந்த பால்ஸில் தான் விளையாடுவேன்ட்டு திருப்பியும் என் பொண்ணு வந்தால் அவள் கூடயே சேர்ந்து நானும் விளையாண்டோம். இதில் பால் உள்ளார ஒன்று ஒன்றா போட்டோம்னா மேலே ஏர் இழுத்துகிட்டே போகும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பால் உள்ளார போட்டோம்னா ஏர் வெளியே அது மாதிரி வெளியே தள்ளி விடும். அதுவே பறக்கும், பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பறக்கும். இது ஃபுல் வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸாக நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பால் போட்டோன்னா ஒரு பைப்பு வழியாக மேலே போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஒரு பட்டன் இருக்கும், நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாக கொட்டும் அங்கே மேலேருந்து. அதுவும் நல்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. ஒரு 2-3 கேம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க போல் இருக்குது. அது மட்டும் நாங்கள் போகலை. மீதி எல்லா கேம்ஸும் நாங்கள் விளையாடி பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே போனது தான் தெரிஞ்சிச்சு, வெளியே வர்றதே மனசே வரல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, 3+ இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த கேம்ஸ்லாம் நம்ம விளையாடலாம். பெரியவங்களும் விளையாடுறாங்க, கொஞ்சம் கூட பேரண்ட்ஸும் தனியாக விட்டுட்டு வர முடியாது குழந்தைங்கள அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்களும் ஒரு டைம் போயிட்டு இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி போகிற மாதிரி நமக்கு ரோப்பு கட்டிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம தான் தாண்டி தாண்டி மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கணும். அது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் பண்ணான். அதை பார்த்துட்டு என் பொண்ணும் அதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தால், என் பொண்ணு அலௌடு கிடையாது, 5+ இயர்ஸ் தான் அலௌடு. என் பொண்ணுக்கு 3+ தான், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கயிறு பிடிச்சி ஏறி மேலே போகணும். எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே நம்ம ஏறுறோம் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும். அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருந்தது. நாங்களாம் பெரியவங்களாம் அதில் அலௌடு கிடையாது. இன்னொரு சைடு பெரியவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி இருக்குது, அங்கே தான் நம்ம போய் விளையாடலாம். அங்கே நாங்கள் போகலை, மிஸ் பண்ணிட்டோம். பேபியை தனியாக விட்டு போக முடியாதுங்கிறனால. அப்புறம் ஆசையாக கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மட்டும் போட்டு அவங்க அப்பா கொஞ்சம் தூரம் ஏற்றி விட்டாங்க. அது செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறி போனேன் அதில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.